தூங்கி எழுந்திருந்தே உங்கள் பாடி ஸ்டிஃபாக இருக்குது, அண்ட் தென் பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது, மசில் பெயின் இருக்குன்னா இப்போ நான் பண்ணி காட்ட போகிற ஸ்ட்ரெச்சை பெட்டில் இருந்தே எந்திக்கிறப்ப முன்னாடி இருந்தே பண்ணிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பண்ணது சைல்டு போஸ், அது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல், கேட் மாதிரி பொசிஷன் வைக்கணும். அடுத்து கேமல் மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணணும், கேட்டில் போகும்போது எக்ஸேல் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ரா ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர் வித்துக்கு உங்கள் கையை வைக்கணும், வச்சு அப்படி நிற்கணும். அடுத்து செஸ்ட் டு நீ, ஓகேவா, இது அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலை நல்லா பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. இதில் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் அண்டு க்ளூட் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இதனால் நீங்கள் சிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தை வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ பண்ண போகிறது கால் மேலே கால் போட்டு நீங்கள் இந்த பொசிஷனில் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது சாட்டர்டே சொல்லக்கூடிய தை மசில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகேங்களா, இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் டே வந்து நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க இல்லை சிட்டிங்கில் இருக்கீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், ட்ரங்க் ரொட்டேஷன் சொல்லுவோம். இது எப்படின்னா உங்களோட ஹிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். இதனால் பேக் பெயின் இருக்குது, லோவர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னாலும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவையோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.